ஆமா, உங்களுக்கு இந்த ஆவிகள் இது மேலலாம் ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா? ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பா, பாருங்க, ஹைட்டு இந்த மதுரை விட ஹைட்டு நல்ல ஹைட்டு, இந்த தலை மட்டும் தெரிஞ்சுது. அப்போ நின்று பார்த்தேன் எப்படி. பிரெக்னெண்டா இருக்கவங்க இறக்குறாங்க. ஆமா. இதெல்லாம் எப்படி வித்தியாசப்படும்? அதுக்கெல்லாம் வந்து தனித்தனி சடங்கு பண்ணுவாங்களா இல்லை வந்து குழந்தை வந்து இப்படி பணத்தை படுக்க வைக்கிறாங்களா தாயை, அது கால் மேலே குழந்தைய போட்டு மண் மூடிடுவாங்க, சாந்து கழிப்பாங்க. அது கேட்டு பூட்டாமல் இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் வந்து பண்ணுவாங்க? இந்த மந்திரவாதிங்க தான். அங்கே ஒரு குழி இருக்கு, அம்மாவை அங்கே எரிச்சிட்டாங்க. குழந்தைய கொண்டு வந்து அதை பாருங்க அங்கே ஒரு நாள் இந்த மயானம் எப்படி இருக்கும்? இப்போ காசியில இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் இங்கேயே உட்காந்துக்குவாங்க. சுத்தியும் தீயறியும். நாங்கள் சென்டர்ல இருந்து புகையில அந்த நகர முடியாம ஆற்றல் தண்ணி வந்துட்டா மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வலிமை குரல் நிகழ்ச்சியில் ஒரு வலிமையான மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, உங்களை பற்றி எங்களுக்காக ஒரு சில வரிகள் சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து 40 வருஷமாக இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து 40 வருஷமாக இருக்கீங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து உங்கள் கணவர் பார்த்துட்டு இருந்தார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துறீங்க. கட்டிட்டு வந்தது இங்கே அவர், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்றீங்க. அவன் முதல்ல வந்து ஒரு பெண்ணாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மயானத்தில் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் முதல் அனுபவன்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்கள் வந்து சகஜமாக இதை எடுத்துக்கிட்டீங்க? அந்த இதே இருக்குல்லப்பா. வந்தது உள்ள வந்த உடனே அந்த ஃபீலிங்கே போயிடுச்சு. திருமணமாகி வந்ததுலேருந்து அப்படியே இது பண்ணிட்டீங்க. அது அப்போல்லாம் பார்க்கறது நல்லா அழகாக இருக்கும், ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை, சுடுகாடுங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஆயிடுச்சு. முதல்ல உங்கள் கணவர் இருக்காங்க, அவர் கூட சேர்ந்து நீங்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். அப்போ என்ன மாதிரியான வேலைகள்லாம் அவருக்கு நீங்கள் செய்வீங்க? அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த முழுமையான போது கூட ஹெல்ப்புக்கு போய் மண்ணெல்லாம் வலிச்சு கொடுப்பேன். உள்ள இருக்கிற எலும்புலேருந்து நானே எடுப்பேன். கூட வந்து உட்காந்துக்க முடியாதுல ஒரு நாள், அதனால் நானே குழி வெட்டினேன்னா கூட வந்து அந்த எலும்பெல்லாம் எடுத்து போட்டேன்னா கொண்டே வீசிடுவார். குழிக்குள்ளேருந்து கை பிடிச்சி மேலே தூக்கி விடுவார். நானே செய்வேன். குழிக்குள்ளேருந்து கை பிடிச்சி மேலே தூக்கி விடுவார். நானே செய்வேன். அப்புறமா தான் கொஞ்சம் நாளாக படப்பட ஆள் செஞ்சு. ஒரு நாள் ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னா அந்த வேலை A to Z வேலை எப்படி நீங்கள் செய்வீங்க? என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் அதில் இருக்கும்? குழி வெட்டுவோம், மண்ணை மூடுறது. இப்போ வர பசங்க தெரிஞ்சவங்க வந்து அம்மா நீங்கள் நெல்லுங்க நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு மண்ணை போட்டுக்குவோங்க. அது போக அதை பூசி முழுக்குவோம் 3ஆம் நாள் காரியத்துக்கு. அப்புறம் மாதம் வரேன்னு சொன்னாங்கன்னா ஊசி முழுகி சுண்ணாம்பு அடிச்சு கொடுத்துரு. இதுதான் மெயின்டைன் பண்ணுறது. ஆமாம், உங்களுக்கு பயம்ன்றது கொஞ்சம் கூட வந்ததே கிடையாது அப்போ இருந்து? இல்லைப்பா, பயமே இல்லை. ஏன்னா அப்புறம் சொல்லக்கூட ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தவங்க ஊட்டியில், அதனால் இந்த பயமெல்லாம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து தலை பொறுக்க போகுமா, அதனால் சோழக்குளம் சுற்றினா இங்கே அந்த பயம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதுதான் நிம்மதியாக அப்படியே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். ஒரு சில விஷயங்கள் என்னை ரொம்ப பாதிச்சிச்சு, மனதளவில் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி? நான் எனக்கு பாதித்த விஷயமே இந்த கொரோனா இதுதாப்பா. மற்றபடிக்கு வேறு எதுவும் அவ்வளோ பாதிப்பு இல்லை. இந்த கொரோனா விஷயம்தான் ரொம்ப பாதிச்சு. கொரோனா காலகட்டத்தை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கொரோனா காலத்தில் எப்படி எதிர்கொண்டோன்னா, ஒரு நாள் இந்த மயானம் எப்படி இருக்கும்? இப்போ காசியில் இருந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. சுத்தியும் தீயறியும். நாங்கள் சென்டர்ல இருந்து புகையில அந்த நகர முடியாம அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. சொந்தக்காரவங்க யாரும் வரமாட்டாங்க, என்ன சொந்த பந்தமெல்லாம் எல்லாம் இங்கேயே உட்காந்துக்குவாங்க. நாங்கள் தான் அந்த இதுதான் ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? ஒரு பாடியை நீங்கள் இருக்கும்போது ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஒரு பொண்ணு அப்பா
அக்கா தங்கச்சிங்க 2-3 பேர். அதில் ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்குது. அது கொரோனான்னு தெரியாமல் ஜீவசாந்திகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நான் தான் குழி வெட்டுறேன். அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணு பக்கத்தில் யாருமே போகல. அது மட்டும் அழுதுட்டுருக்குது. ஏம்மா இப்போ எங்கள் அப்பா அம்மா அப்படி எப்படிம்மா இறந்தாங்கன்னு கேட்கும்போது, அம்மா கொரோனாம்மா, நீங்கள் பக்கத்து கொரோனா வந்தால் நான் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்கி மடியில் உட்கார வச்சு அதை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதை கூட அப்படியே அணைச்சி பிடிச்சி அனுப்பிவிட்டேன். அது ஒன்று தான் மெயினான இது. அது ஒன்று தான். அதுதான் முதல் கொரோனான்னு உள்ளே வந்தது. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த பொண்ணா சொல்லும்போது தான் எங்களுக்கே தெரியும். கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இவ்வளோ பாடி நான் எரிச்சிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ சொல்லுவீங்க? ஒரு நாளைக்கு 4 பாடி. 10 நாளைக்கு கணக்கு போடுங்க. 40. ஒரு ஆளுக்கு 4 பாடி. ஒரு ஆளுக்கு 4 பாடி. 4 பேர்த்துக்கு 16 ஒரு நாளைக்கு. ஜேசிபி வச்சு குழி தோண்டி அவங்க புதைச்சி தான் அது கணக்கே இல்லை. எவ்வளோன்றது கணக்கே இல்லை. காலையில் அவங்க ஒரு 6 மணிக்கு வந்தாங்கன்னா நைட் 10 மணி ஆகும் போகிறதுக்கு. எங்களுக்கு ஒரு லிமிட்டு. எரிக்கிறதுக்கு விறகெல்லாம் கிடைக்காதெல்லாம் வெளியே போய் தானே எடுக்கணும். அதனால் ஒரு ஆளுக்கு 4 பாடி கணக்கு போட்டு அவங்களே இது பண்ணி போடும். கோயம்புத்தூரில் இது கொஞ்சம் பழமையான மயானம் அப்படின்ற மாதிரி. ஆமாப்பா, ரொம்ப வருஷத்துது. 100வது வருஷம் பெரிய கல்வெட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. கோவை மாவட்டத்துக்கே பெரிய மயானம் இதுதான். இப்போ அங்கங்கே மின்மயானம் வந்ததுனால இங்கே பராமரிப்பு சரியில்லை, ஆளுங்க சரியாக வர்றதில்லை. ஒரு சில இடங்களை நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா ஒரு துக்க வீடு அப்படின்னாலே வந்துட்டு மது போதை இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்து சுடுகாட்டில் வந்து தகராறு பண்ணுறது அதெல்லாம் உண்டுப்பா, நிறைய உண்டு. ஆனால் எங்கிட்ட பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட பண்ண மாட்டாங்க. சாந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்த அனுபவங்கள் ஏதாச்சும்? அது ஏதாச்சும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வேண்டாத ஒரு பார்ட்டி என்னை போன மாதம் அழுக வச்சுட்டாங்க. மறாத அன்னைக்கு அந்த பார்ட்டிக்கார் வந்து எனக்கு காசு கொடுக்கறதுக்குள்ள அழுக வச்சுட்டாங்க. அது ஒன்று தான்ப்பா எனக்கு. ஆமாம், இப்போ நாங்கள் வெளியே போகும்போது பார்த்தோம், அங்கே வந்து குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள்லாம் வந்து அது குழந்தை கொண்டு வராங்கல்லப்பா. குழந்தை இறந்துச்சுன்னா அது என்னெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுச்சோ அதையெல்லாம் அது போட்ட கவுன்லேருந்து எல்லாம் கொண்டு வந்து போட்டுருவாங்க. பால் பாட்டில், சங்கு, இந்த மாதிரி சக்கரை, அது போட்டு இந்த துணிமணிங்க, அது என்னெல்லாம் இந்த பாப்பா யூஸ் பண்ணுச்சோ அத்தனையும் கொண்டு இங்கே வீசிட்டு போயிடுவாங்கப்பா. அதில் பொருள் வேஸ்ட் பண்ண இந்த கருப்பு சமாதி கட்டியிருக்காங்கல்ல, அவங்க பூரா புது கவுனு. அந்த பாப்பாவுக்கு வந்து மூளை இது கம்மி. அந்த பாப்பாவுக்கு என்னமெல்லாம் வச்சாங்களோ அத்தனையும் கொண்டு வந்து போட்டாங்க. யார் அடக்கம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும்? ரொம்ப அழுதாங்கலாம் எனக்கு தாங்காதுப்பா. இவங்க தான் கணக்கு இல்லை. பின்ன குழந்தைங்கெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப இது பண்ணாங்களா என்னால் தாங்க முடியாது, அழுதுருவேன். இளம் வயசு பசங்க வந்து இது பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வர்றவங்க எதனால் டெத்து அதிகமாக ஆகுறாங்க உங்கள்கிட்ட வர்றவங்க? இப்போ முதல்லலாம் வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ வர பசங்கள்லாம் அட்டாக்கு. நல்லா பேசிட்டு போவாங்களாமா, காலையில் பார்த்தா அட்டாக்கு. இதுதான் இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த இதுதான். நைட் படுத்தா காலையில் எழுந்திரிக்கல, இதைத்தான் சொல்கிறாங்க. சுடுகாட்டுலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாந்திரீகம் பண்ணுவாங்க, செய்வனை வைப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். உங்கள் அனுபவங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருக்கீங்க? மாந்திரீகம் பண்ண மாட்டாங்கப்பா, வந்து சாந்து கழிப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து அது கேட்டு பூட்டாமல் இருந்தால் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் வந்து பண்ணுவாங்க? இந்த மந்திரவாதிங்க தான் பண்ணிட்டு போயிடுவாங்க. காலையில் நாங்கள் வந்து பார்த்தா அங்கங்கே குங்குமம், இந்த கும்பளைங்க இதெல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு இந்த ஆவிகள் இது மேலெலாம் ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா? இது வரைக்கும் நான் ஆவியே பார்க்கல. 60 வருஷமாக இருக்கீங்க, இன்னும் பார்க்கல. இதுக்குள்ளே வராது ஆவி. சாமி வேணும் நடமாடும் இங்கே சுடுகாட்டில். ஆமாம். அது என்ன அனுபவமா நீங்கள் சொல்லுங்கள். சாமின்னா கருப்பனும் காளியாத்தாவும் விளையாடுறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க? எப்படி பார்த்தீங்க? என்னைக்கு பார்த்தீங்க? அதான் இந்த தண்ணி கேட்டாங்கன்னு தண்ணி எடுக்க வந்தேன். அங்கேருந்து இங்கே தண்ணி எடுக்க வந்தால் சும்மா சுட்டு ஊதி போகிறாரு கருப்பராய.
அந்த ஹைட்டு இந்த மதிலை விட ஹைட்டு நல்ல ஹைட்டு, இந்த தலை மட்டும் தெரிஞ்சுது. அந்த சுருட்டு வாசம் தான் எனக்கு வந்தது. அப்போ நின்று பார்த்தேன். இப்படி போய் எங்கள் வீட்டுக்கு தான், வீட்டு பக்கத்தில் கோயில், பக்கம் வீடு கோயில், இப்படி அங்கே தான் போகிறாரு. ஆமாம், இந்த பாடி எரிக்கிறது இருக்குல்ல, எரிக்கும் போது வந்து எந்திரிச்சு நிற்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்ப்பா. பொய்ங்களா? சினிமா படத்துலலாம் அப்படி தானே காட்டுறாங்க. சினிமா படத்தில் காட்டுறது வேற, ரியலாக இருக்கிறது வேற. இந்த எரியும் போது கைகள் விரியும்ல, அப்போ இந்த கையை காலை கொஞ்சம் இப்படி இதாகும். அதை பார்த்து சொல்கிறது. ஒரு உடல் எரியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் இந்த மண்டை மட்டும் லேசாக தட்டி விடும். அது மட்டும்தான் வேலை. எதுக்கு மண்டையை தட்டி? மண்டையை பிடிக்காது இல்லை, அதனால அதை ஒரு குச்சி வச்சு குத்தி விட்டோம்னா அந்த மூளையெல்லாம் உருகி ஊற்றும் போது பாடி நல்லா தீப்பிடுது. ஆமாம், பொதுவாக அந்த பிண வாடைன்னு சொல்கிறாங்களே, எரிக்கும் போது வரக்கூடிய வாடை அப்படின்றது, அது வந்து காசியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிணம் எரிச்சாலும் வந்து வாடை வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி தாங்களா? வாசமே வராது. ஒரு நாளைக்கு வந்து பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்க்குறோமா. எங்களுக்கு அப்படியே நடந்துட்டு இந்த மயானத்தை சுற்றி காட்டுறீங்களா என்னென்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக சொல்லிட்டு